ஏசப்பால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சோதிப்பாருதான், நல்லவங்களை நிச்சயமா சோதிச்சு பார்ப்பாரு. இன்னும் நம்ம அதிகமாய் அவரை நேசிக்கிறோமா, இன்னும் அவரை விசுவாசிக்கிறோமான்னு அவர் டெஸ்ட் பண்ணுவாருதான். இன்னும் நான் அதை சொன்னேன்னா இன்னும் அவர் ஃபெடப் ஆகுவார். அப்ப இன்னும் என்னைய சோதிக்க போறாரா அப்படின்னு அவர் கேள்வி கேட்பாரு. அதனால சார் நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஷேர் பண்ணேன். அப்போ இப்படி நம்ம கொஞ்சம் எங்களுக்கு பிரேயர்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்காம டிலே ஆகிடுச்சுன்னா, என்னை ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாரு இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? ஆண்டவர் ஒரு நாளும் எங்களை சோதித்து புறம்பே தள்ளுகிற தேவன் அல்லங்க. அவர் எங்களை சோதிக்கிறெல்லாம் என்னத்துக்காக தெரியுமா? நம்ம பொன்னாக விளங்குவதற்காக. யாருக்காக? அவருடைய நாமத்துக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக. நானும் நீங்களும் பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள் மத்தியில நீங்க போய்கொண்டிருக்கலாம். இந்த நாட்கள் முழுவதுமா நீங்க ஜெபங்களை பார்த்துட்டு இருக்கலாம், ஜெபத்துல கலந்து கொள்ளலாம். ஆனாலும் இன்னும் இந்த போராட்டம், இன்னும் இந்த பிரச்சனை, இன்னும் இந்த சூழ்நிலை என்னை விட்டு போகவே இல்லை, என் குடும்பத்தை விட்டு போகவே இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட நீங்க நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சோதித்து பார்க்கிறார். காரணம் எதுக்கு தெரியுமா? நீங்க பொன்னாக விளங்குவதற்காக. இன்னும் நீங்க அவரை அதிகமாய் நேசிக்கிறீங்களா? இன்னும் நீங்க அவரை இறுக பற்றி கொள்றீங்களா? ஆவியானவர் அப்படியே விடாதபடி நீங்க பற்றி கொள்றீங்களா? ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணி பாப்பாருங்க. உங்களை டெஸ்ட் பண்ணி அப்படியே புறம்பே தள்ளுவதற்காக அல்ல, அவர் உங்களை டெஸ்ட் பண்ணி அப்படியே அணைத்துக் கொள்வதற்காக தான் இவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு அப்படியே ஒரு ட்ரையல் மாதிரி ஓடிட்டே இருக்கிறீங்க. எதுவுமே நடக்காத மாதிரி, எல்லாம் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கிறீங்க. Don't worry, my dear sisters, my dear brothers. நீங்க ஷைன் பண்ண போறீங்க. அந்த நாட்கள் வெகு சீக்கிரமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல இருந்து ஒரு வார்த்தையை நான் வாசித்து ஆராதனைக்குள்ளாய் நான் கடந்து செல்ல போகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை வீணாய் நினைக்க வேண்டாம். அவர் உங்க மேல வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறாரா, உங்க மேல விருப்பமாய் இருக்கிறாரா, வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறாரா? என் மகனை கொண்டு, என் மகளை கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு, வாஞ்சையோடு இருக்கிறாரா? நீங்க எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறீங்க? அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறீங்களா? இன்னைக்கு மனம் திரும்புங்க. நீங்களும் அவர் மேல வைராக்கிய வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளதாங்க இருக்கிறாரு. அதான் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில், உங்களிடத்துல வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்மேல் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற இடங்களிலே அப்படியே எழுந்து நிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்துங்க. நம்ம ஆராதனை செய்ய போகிறோம் ஆண்டவரை பார்த்து. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி விடுதலையோடு, ஆவியோடு, உண்மையோடு, முழு பலத்தோடு அவரை நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இருக்கிற இடங்கள்ல இருந்து தயவு செய்து நீங்க எழுமி நில்லுங்க. கரங்களை உயர்த்தி அவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்தி நாங்கள் அவரை உயர்த்த போகிறோம், கனத்தை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிக்கிறீங்களா? உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? எஸ். இப்ப ஆண்டவருக்கு நீங்க நேரத்தை செலவிட வேண்டும்.
கண்களை மூடி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஆராதனை, ஆராதனை. ஆவியோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆவியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை முழு பலத்தோடுமை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அப்பாவை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். Yes Lord, yes Holy Spirit. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அந்த ஆவியானவர் நம் மத்தியில இறங்கி வந்து நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆராதனை, ஆராதனை உம்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை, ஆராதனை உம்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆவியானவரோடு இணைந்து ஒரு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உம்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆகவே கரங்களை உயர்த்தி பார்த்து கொள்வேன்
தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா நித்தியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி தருகிற தெய்வமாய் யெகோவா இருக்கிறார். நித்தியே வெற்றி தருவே உங்கள் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆகவே உண்மையான உள்ளத்தோடு ஆராதனை Let's worship அவரை நாங்கள் ஆராதனை செய்வோம். ஆராதனை யெகோவா ரூவா நல்மேய்ப்பரே, தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா ராஃபா சுகம் தருவே, உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். சொல்லுவோமா அப்பாவை பார்த்து? யெகோவா ரூவா நல்மேய்ப்பரே, தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா ராஃபா சுகம் தருவே, உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? ஆராதனை ஆவியானவரை பார்த்து அவர் உங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறாரே. சொல்லுங்க, ஆராதனை. ஆவியானவருக்கு ஆவியானவரோடு இணைந்து ஆராதனை செய்வோமா? Yes, Holy Spirit. மறுபடியும் சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை. ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை நாங்கள் உம்மை உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? We worship you. Oramataramashe. Orikalaramakaramah. Oriotaramashe kiriotaramah. ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். அவரை ஆராதனை செய்யுங்க. அவர் உங்கள் மேல் வைராக்கிய வாட்சியாய் இருக்கிறாரே. சொல்லுங்க, ஆராதனை சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்களா? அவருக்கு கரங்களை உயர்த்தி. Yes, Holy Spirit. ஆமாப்பா. Let's worship. தயவு செய்து நீங்க எதையும் நீங்க சிந்திக்காதீங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுகிற நேரம், ஆவியானவர் உங்களோடு பேசுகிற நேரம், ஆவியானவர் அசைவாடுகிற நேரம். Yes, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் கூட்டத்தை ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறாரு. ஆராதிக்கிறோம். சொல்லுவோம்.
செலுத்துகிறோம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, நீங்க வேணும். நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேணாம்ப்பா. நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேணாம்ப்பா. ஓ ராமா, ஓ ராமா, லிஸ்மாதோ லிதரியா மரபோசேவே. We need you, Holy Spirit. We need you. We need you more. ஆவியானவரே, நீங்க இன்னும் எங்களுக்கு வேணும்பா. நீங்க இன்னும் எங்களுக்கு வேணும்பா. நீங்க இன்னும் எங்களுக்கு வேணும். தாகமாய் இருக்கிறவர் மேல் ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, நீங்க ஊற்றுங்க. உங்க மேல தாகமாய் இருக்கிறவர்கள் மேல் நீங்க ஊற்றுங்கப்பா. Yes, Holy Spirit. Rematara bakara bashe. Lida bakaturo boshe kiriantara laraba. ஆராதனை ஆராதனை உன்னதத்தோடு ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, அவரை நோக்கி கதறுகிறீங்களா? ஆவியானவரே, நீங்க வேணும். ஆவியானவரே, எத்தனை பேர் அவரை நோக்கி பார்த்து சொல்லுறீங்க? தூய ஆவியானவரே, எனக்கு நீங்க அதிகமாய் தேவை ஆண்டவரே. எனக்கு நீங்க அதிகமாய் எனக்கு வேணும் ஆவியானவரே. தாகத்தோடு, ஒரு உடன்படிக்கையோடு, ஒரு வைராக்கியத்தோடு நீங்க அவரிடத்துல கேளுங்க. நீங்க எனக்கு வேணும் ஆவியானவரே. அவர் இல்லாத ஒரு நொடி பொழுது கூட எங்களால நினைச்சு பார்க்க முடியாது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை போல இருக்குமே. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, எங்களுக்கு நீங்க அதிகமாய் தேவை. அதிகமாய் நீங்க எங்களுக்கு வேணும்பா. We need you more. Holy Spirit, Holy Spirit, தாகமாக தாகமாக இதோ மானானது நீரோடி வாஞ்சித்து கதறுமா போல இதோ நாங்களும் மேல் வாஞ்சித்து கேட்கிறோமே. ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு வேணும்பா. எங்களுக்கு நீங்க வேணும். நீங்க கேளுங்க. ஆவியானவர் நம்மத்தில அசைவாடி கொண்டிருக்கிறார். எஸ், நம்மத்தில அசைவாடி கொண்டிருக்கிறார். எஸ், பேசுங்க. நீங்க வாய்களை திறந்த அந்நிய பாஷையிலே பேசுங்க. ஒரு சில வீடுகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் மேக ஸ்தம்பம் போல மூடி இருக்கிறது. அந்த தூய ஆவியானவர் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு இதோ உங்கள் மத்தியிலே வியாபித்து இருக்கிறாரு. பேசுங்க, பேசுங்க, விடாதீங்க, விடாதீங்க. நீங்க பேசுங்க, வாயை திறந்து நீங்க பேசுங்க. உங்களை நீங்க அடக்கி கொள்ள கூடாது. ஆவியானவர், ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க வேறே மனிதர்களாய் மாறுவீர்கள். ஆவிக்கேற்றபடி நீங்க நடந்து கொள்ளுவீர்கள்.
எஸ் எஸ், அவர் வைராக்கிய வாஞ்சையாய் இதோ உங்கள் மத்தியில நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். எஸ் Holy Spirit, எஸ் Holy Spirit, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க எங்க மத்தியில வந்திருக்கிறீங்க, எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. எஸ், ஆராதனை ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உங்கள் உண்மையோடு ஆராதிக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறீங்களா அவரை பார்த்து? வாஞ்சியோடு விருப்பத்தோடு உண்மையாக சொல்றீங்களா? நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு அவரை பணிந்து குனிந்து அவரை ஆராதனை செய்கிறீங்களா? சத்திய தேவனை ஆராதனை செய்கிறீங்களா? எஸ், சத்தியாவியானவர். எஸ், வேற சத்தியம் இந்த பூமியில வேற எதுவுமே இல்லைங்க. அவர்தான் சத்தியாவியானவர். எஸ், Hori mehezma antro klobro behe lid maramondre mehediri mihazme edri karablo rimantro moshe behedra balakaraba lidra mahontro. Let's worship, let's worship. Rimahazme edri miheli bihandro boshibe lidra malakarabadori behezikeri alarama. ஆவியிலே ஒரு ஆராதனை. Lidra mahoz mihedri yakaraboshibe radane yegovaire partu kol. Yes, Jesus. Holy Spirit, அவரை சேவாடி கொண்டிருக்கிறார். மெல்லிய ஒரு பிரசன்னம் நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. Holy Meheseke ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியானவரை பார்த்து சொல்லுவீங்களா? Yes, Holy
presence of Father God. Horimatoramo Shekeriantarabaraba. You are Heavenly Father. Heavenly Father. Oh, we welcome you. We welcome you, Father. Yes. ஒரு நல்ல மேய்ப்பனாக இதோ நம்ம உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆராதனை செய்வோம். அப்படிந்து முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு அவரை பணிந்தவருக்கு ஆராதனை செய்யுங்க. அவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அக்கினியானவர் அக்கினி ஜுவாலையான மத்தியிலே எரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் அக்கினி ஜுவாலையை போல மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Let's worship. அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். செல்வம் ஆராதனை அவருக்கு ஆராதனை செலுத்திக் கொண்டே இருங்க. பரலோக சர்வ சங்க சபையும் நம்மளோடு இணைந்து துதிக்கிற தூதர்களின் கூட்டம் நம்மளோடு இணைந்து அவரை பணிந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. பயபக்தியோடு நடுக்கத்தோடு அவரை ஆராதனை செய்வீங்களா? ஆராதனை Yes. Yes. Moshe Beheder Moshe Bakaraba. The heavenly presence. Heavenly presence in our midst. Yes, Mahantaro Moshe. Yes. Lead me, hey, me, haze me, hey, the row, ray, drahos me, hey. Yes. Yamahaz me, hey, Lariantro Moshe. அப்படியே சாஃப்டா அவரை பாடி அவரை ஆராதிங்க. அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரலோக ஆராதனையின் சேனை நம்மத்திலே இறங்கி அவரை பணிந்து அவரை நமஸ்கரித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே நீங்க அவரை ஆராதனை செய்றீங்களா? அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Yes. Yes, Lord. My heavenly Father. My heavenly Father, we welcome you. Yes. Yes, Mahamantoro Mohodoro Moshe Behedele Mehedarabo.
Yes, Mahantoroboshi Behedriyandaraba. Yes. நம் தேவன் நம்மளிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். எஸ், உங்களை நீங்க அர்ப்பணிங்க. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடியும் என்று நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆராதனை அர்ப்பணிப்போடு முடிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை நீங்க அர்ப்பணிங்க. எஸ், ஆவியானவர் உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஒரு சிலர் நீங்க கண்ணீரோடு முழங்கால் படிக்கிட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒரு சிலர் தேம்பி தேம்பி நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. எஸ், அவர் உங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். அவர் உங்கள் மேல் விருப்பமாயிருக்கிறார். எஸ், அவரை விடாதீங்க, அவரை விடாதீங்க, அவரை விடாதீங்க. இறுக பற்றிக் கொள்ளுங்க. எஸ், உங்களிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. Surrender your life. இதுவே அந்த நேரம், இதுவே உனக்கான நேரம். அன்பு அம்மா, இதுவே உங்களுக்கான நேரம். நீங்க கேட்டுக்கொண்டிருந்த, நெடுநாளாய் கேட்டுக்கொண்டிருந்த அந்த காரியம் இதோ இதோ உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவரை நீங்க உயர்த்துங்களேன். எஸ், எஸ், பிரதானாசாரியரே, 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 ஓரமாஷெபே லிட்மா அந்த்ரோ ப்ளோக்கர மோஷி பிஹேதரி மிஹேதர மோஷி பிஹேதரி யாக்கர மோஷி. Yes, yes, Holy Spirit. Yes, Holy Spirit. You lead us. You guide us. You teach us. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீங்க பேசுங்க. இன்னும் நீங்க எங்களோடு பேசுங்க ஆவியானவரே. இன்னும் நீங்க பேசுங்க. உங்களுடைய காதுகள் கேட்கட்டும். சகல துதி கன மகிமையும் எம்பெருமானாகிய தேவனே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். திரியேக தேவனே, எங்கள் மத்தியில் அசைவாடு நீங்களே. உங்க ஒருவருக்கே மகிமையை செலுத்துகிறோம். ஒருவருக்கே மகிமையை செலுத்துகிறோம். ஒருவருக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க பேசுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.